வாய்ப்பு கொடுத்தா போதுங்க. எத்தனை பெங்காலிங்க சாட்சி சொல்ல ரெடியா இருக்காங்க தெரியும். எத்தனை ராஞ்சிஸ்ன்னு பீகாரை சேர்ந்தவங்க இருக்காங்க. நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த ராஞ்சிஸ் பத்திலாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்ன எனக்கே தெரிலங்க. என்ன ஜனக்கூட்டத்திட்டெல்லாம் நான் பேசியிருக்கிறேன், எனக்கே தெரியாது. பெங்காலிஸ் எல்லாம் பயங்கர வைராக்கியமானவங்க. யாராவது அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க, கடைசி பார்த்தா எனக்கு சொந்தக்காரங்க மாதிரி ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில முதல் அவங்களுக்கு யாரு இயேசுவை பற்றி சொன்னது யாரு? நானு. இதுல சந்தோஷம் தானே, இதுல பெருமை கிடையாதுங்க. இதெல்லாம் இட்ஸ் நாட் ப்ரைட், இட்ஸ் பிளஷர். ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் ஒரு அம்மா, யாரோ எங்க சேர்ச்சிக்காரங்க ஒரு நாள் என்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணிக்கணும் அப்படி வந்தாங்க. அப்போ பெங்காலிலாம் எனக்கு தெரியாதுங்க, ஓட்ட இங்கிலீஷ். முன்னே உங்கள்கிட்ட அங்கே நான் எல்லாம் இருக்கிற வீட்டில் எப்போதும் புஸ்தகங்கள் கைப்பிரதிகள் எல்லாம் அடுக்கி வச்சுருப்பேன். அப்போ அவங்க அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு, இதை நான் 1-2 எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு பெங்காலியிலே இருந்துச்சு. இட்ஸ் ஃபார் யூ ஒன்லி, ப்ளீஸ் டேக் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் அவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணேன். அவங்க பிரச்சனையை சொன்னாங்க, அவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணேன். என்னுடைய வீடு தாண்டி ஒரு இடத்துல தான் அவங்க ஸ்கூல். மறுநாள் காலையில பார்த்தா அதே நேரத்துக்கு அந்த அம்மா நிக்கிறாங்க. அவனு சொல்லிட்டாங்க, அந்த அம்மானை விட்டு வரும் வரைக்கும் தினந்தோறும் காலையில அவங்க அங்க பஸ் அங்கதான் இறங்கி ஸ்கூலுக்கு நடந்து போறதுக்கு முன்னாடி என் வீடை விசிட் பண்ணாம அவங்க போனதே இல்லை. அந்த நான் குடியிருந்த வீட்டார் இருக்கிறாங்க, அவங்க மலையாளிஸ். அவங்க, நாடா இது, இந்த பெங்காலிக்காரி தினந்தோறும் நம்ம அண்ணனை என்ன அங்க அண்ணன்னு சொல்லுவாங்க, பார்த்துட்டு போறாங்க, இவரும் ஜெபம் பண்றாரு. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சா என்ன பார்க்க வரும் பெங்காலிஸ் பொட்டு வைக்கிறத பார்த்துருக்கீங்களா? இந்த குங்குமத்தெல்லாம் 1 கிலோ அள்ளி இங்க வைக்கிறது அவங்கதான். ஒரு நாள் என்கிட்ட வரும்போது பார்த்தா பொட்டா காணும். அவங்களே சொல்றாங்க, இல்ல அவங்களும் என்னை அண்ணன்னு சொல்ல பழகிட்டாங்க. உங்களை பார்க்க வரும்போது இதை வைக்கவே கூடாதுன்னு மனசாட்சி சொல்லுங்க. என்ன பார்க்க வரும்போதே அதை வைக்க கூடாதுன்னு மனசாட்சி சொல்லுதுன்னா, அப்போ இயேசு கிட்ட வரும்போது எப்படி வரும்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அல்லேலூயா. அங்கெல்லாம் ஒரே தெருனா ஒரு தெரு தான் இருக்கு. அது ஒரு தீவுக்கு போகும். குறுக்கெல்லாம் குறுக்கு தெருகள்லாம் இருக்கு. நான் எப்போது அந்த வழியா போனேன் அப்படின்னா என்னை பார்த்துட்டாங்க அப்படின்னா விட மாட்டாங்க. என்ன தெரியுமா, ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒன்றை குறித்து இயேசுவை பற்றி பேசும். அப்புறம் ஒரு பைபிள் எல்லாம் வீட்டுக்கு தூக்கி போனா தொலைச்சு போடுவாங்க. பைபிளை மாத்திரம் என்ன செய்வாங்க, ஸ்கூல்லே வச்சுக்குவாங்க. ஆனா படிப்பாங்க. என்னை பார்க்கிற ஒவ்வொரு நேரமும் அந்த வேத பகுதியில் உள்ள தன்னுடைய சந்தேகத்தை என்ன செய்யும் என்கிட்ட. நான் சொல்றேங்க, ஒரு ஆத்துமா தான் அவங்கள போல உயர் படிப்பு படித்த அந்த மேதைகளை எல்லாம் நான் வாயை திறந்து இயேசுதான் தெய்வம்னு சொன்னதுனால தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க கல்வி அறிவு அவங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் என்ன செய்யல, திறக்கல. எவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என் நண்பர்கள்லாம் அந்த ஒருத்தர் தான் வர்றாரு அந்த மாநில இருந்து. ரொம்ப செலவாகுது இல்லையா, அதனால ஒரே ஒருத்தர் தான் வர வைக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு 1 hour கொடுத்து பாருங்க. நான் ஓப்பனா சொல்றேங்க, எல்லாருமே ஆழ ஆரம்பிச்சிருவீங்க. நான் மறந்ததெல்லாம் அவர் சொல்லுவார். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நான் தான் லீடரா இருந்தேன். என் பின்னாடி தான் அவங்க ஊழியத்துக்கு வருவாங்க. அவர்லாம் அந்த என்னென்ன நான் மறந்துருப்பேன், நிறைய மறந்துருப்பேன். ஏன்னா அவங்க அங்கேயே இருக்கிறாங்க. அவர் நான் விட்டுட்டு வந்த இடத்துலயே ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அவங்க இன்னும் அந்த இடங்களுக்கு போறாங்க. அந்த மக்கள் அவங்க என்ன செய்யறாங்க, பார்க்குறாங்க. அப்பெல்லாம் அவங்களுக்கு அந்த பழைய நினைவுகள் வந்துகிட்டே இருக்கும். ஏங்க, எனக்குள்ள இருக்கிற இயேசுவை இன்னொருத்தருக்கு சொல்றது இல்லை, நான் என்ன கெட்டு போயிட போறேங்க? அதனால தான் சொல்றேன்,
உயிருள்ள சபை பேசும், செத்த சபை பேசாது. அது பேசும், உருப்படாத காரியங்களை பேசும், சண்டை போடும், கமிட்டி மீட்டிங்னு வச்சுக்கிட்டு ஒருத்தன் அடிப்பான், கோர்ட்டுக்கு போவான், கெட்ட வார்த்தை பேசுவான். ஆனா இயேசுவை பத்தி பேச மாட்டோம். நம்ம சர்ச்சிலெல்லாம் இந்த சண்டைலாம் கிடையவே கிடையாது. அதை உருவாக்கலாம் சிலர் முயற்சித்தாலும் அதெல்லாம் முறியடிக்கப்படும். இயேசு தான் இங்க முக்கியம்.